தயாராய் இந்த மேடையிலே நான் தலைகாட்ட, தாயாராய் என் பேச்சுக்கு துணை இருக்கின்ற தமிழ் அன்னைக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். எங்க பக்கம் தீர்ப்பு சொல்ல வந்திருக்கிற நடுவருக்கு சிறப்பு வணக்கம். ஓ, அது நீயே முடிவு பண்ணிட்டியா? ஆமா நடுவர்களே. அடையாளமற்று அடையாளத்தை தேடி அலைந்து கொண்டிருந்த எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு அடையாளம் கொடுத்த ஆதித்யா தொலைக்காட்சிக்கும் அதற்கு காரணமான ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்ப தலைப்பு என்ன? இன்றைய தலைமுறை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இல்ல, அதான் உண்மை. இப்ப இன்றைய தலைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, வாழை இலையில ஊத்துன ரசம் போல இருக்குதுங்க. எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல வாழ்க்கை. உண்மையா இல்லையா? அப்படிதான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்க இளைஞர்லாம் என்ன பண்றான் அப்படின்னா, சொந்த ஊர்ல மாடு மேய்டா அப்படின்னா அது பெரிய அசிங்கமா நினைப்பான். ஆனா வெளிநாட்டுல போயிட்டு ஒட்டகை சாணி அள்ளுவான், வெளிநாட்டுல கக்கூசு கழுவான். ஏன் மாடு அப்படின்னா கோபப்படுறான், அவன் சிங்கம் மாதிரி அப்படின்னா டீ வாங்கி தரேன். ரெண்டு மிருகம் தானே. பாரியில இருந்து யாராவது ஒருத்தன் உள்ள வரான், நம்ம நாட்டுக்கு வரான் அப்படின்னா அவன் நல்லா இருக்கிறான், வசதியா இருக்கிறான், ரெண்டு விஷயம் வந்துட்டா போதும். கோடாங்கி தைலமோ ஒரு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டா பரவாயில்லடா, ஏய் வெளிநாட்டில் நல்லா இருக்கிறான்டா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இவனுக்கு எங்க இந்த தலைமுறைக்கு இந்த நாட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னு நான் கேட்கறேன். இல்லை அதுலேயே அருண் சொல்லுங்க. வெளிநாட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். மாப்பிள்ள எப்போ வர? ஏய் எப்போ வர சொல்லு, எப்போ வர கிளம்ப போற? தினமும் போகணும். வந்து இறங்கணுன்னா அப்புறம் எப்போ கிளம்புற? ஏண்டா நீ இருக்க சொல்ல நடுக்கல்ல கூச்சி சாவை சொல்றியாடா? எது செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே. நம்ம ஊர்லயே பிறந்திருப்பான், நம்ம ஊர்லயே வளர்ந்துருப்பாங்க. ஒரு வருஷம் துபாய் போயிருப்பான். துபாய் போயிட்டு வந்து இந்த கல்யாண பத்திரிக்கை இந்த எல்லா பேனர்லயும் கேம்ப் துபாய், கேம்ப் துபாய் அப்படின்னு பெருமையா போட்டுக்கிறானே, இவன் தான் இந்த தலைமுறைக்கு பெருமையா நான் கேட்கிறேன். அதுக்கடுத்து நான் அந்த பெண்களை எல்லாம் பார்த்து கேட்கிறேன், அது என்ன டிசைன்னே தெரியல. உங்களுக்கு ஏமா அமெரிக்கா மாப்பிள்ளைகள் எல்லாம் தேவை? இந்திய மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ண ஆகாதா? அடுத்து இந்தியக்காரனை கேட்கிறேன், நீங்க எல்லா பசங்களை பார்த்து கேட்கிறேன், இங்க சம்பாதிச்சா வேலைக்கு ஆகாதா? அங்க போய் சம்பாதிப்பீங்களா? பொண்ணு கட்டினா மட்டும் இந்த நாட்டுக்கு வருவீங்களா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அமெரிக்கா ஃபாரின் சொல்றியே, அமெரிக்காக்காரனுக்கு இந்தியா ஃபாரின் அது தெரியுமா உங்களுக்கு? அவன் என்ன சொல்லுவான்? நான் ஃபாரின் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன் அமெரிக்காக்காரன். அப்ப நம்மளும் ஃபாரின் காரனையா? அதாவது இந்த மாதிரி அரிய விஷயத்த சொன்னா என்னைய லூசு போயின்றீங்க. அதுக்கடுத்து கேட்குறேன், எல்லாம் ஃபோனை பற்றி பேசிட்டு இருந்தீங்களே, ராத்திரி 12 மணிக்கு ஒரு பையன் ஃபோனில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்த் எப்படி பணத்தை செலவு பண்ணுறேன்னு போராடிக்கிட்டு இருப்பாரோ, அதே போல் இந்த 1 GB டேட்டாவை எப்படி செலவு பண்ணுறேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த FBல ஒவ்வொருத்தனுக்கும் 1000 கணக்கில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான். 5000 ஃப்ரெண்ட், 100 லைக் அப்படின்றான். பக்கத்து வீட்டுக்காரன் பேருக்கு கேட்டா தெரியல. இதான அவங்க தலைமுறை. விழுப்புரத்தில் நேற்று போன வாரம் நடந்த சம்பவம். மொட்டை மாடியில் கத்தியோட இருக்கான். ஒன்றும் செய்யாத கீழே இருந்து கத்துறாங்க. கேட்கல, வேகமா ஏறி போய் பின்னாடி போய் அடி கேட்ச் பிடிச்சான். சப்புன்னு அவனை இருக்குனேன். எதுக்கு நீ கூச்சி சாக போற? நான் எங்கடா கூச்சி சாக போறேன்? நான் டிக்டாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. பத்தியா? ஆனா உண்மையிலேயே சொல்றேன், டிக்டாக்ன்ற ஒரு மோகம் என்னாச்சு தெரியுமா? ஒரு பேர் தூக்கு மாட்டி சாகுற மாதிரி டிக்டாக் எடுத்திருக்கான். போன மாதம் நடந்த எந்த ஊர்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே கட்ட சரி, உண்மையிலேயே செத்துட்டாங்க. பார்த்தீங்களா? இது தளர்ச்சி இல்லையா? இன்றைய தலைமுறைக்குங்க தன்னுடைய தாய்மொழியை ஒழுங்கா பேச தெரியலையே. ஆ போறதுக்கு நெட்ல சொல்லி கொடுக்குறான், அதை நம்மால் கத்துக்கிறான் பார்த்து. ஆ போறதுக்கு கிரியேட் அண்ட் ஸ்மால் சர்க்கிள், புட் அண்ட் ஹரிசாண்டல் லைன் அண்ட் புட் அண்ட் வெர்டிகல் லைன், திஸ் இஸ் கால்டு ஆனா. அவனோட வெயில்ல போட ஒரு ஆ போறதுக்கு எங்கடா சிக்கல்? சரி, அவன் இங்கிலீஷா ஒழுங்கா பேசுறான் கேட்டா இங்கிலீஷ் ஒழுங்கா பேச தெரியாது. ஆக தாய்மொழியும் பேச தெரியாம அடுத்த மொழியும் ஒழுங்கா பேச தெரியாம ஒரு மட்டமான தலைமுறையாக தலைமுறை போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அடுத்து நர்மதா சொன்னாங்க, நாங்கள் BE முடித்திருக்கிறோம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். நான் கேட்கறேன், இன்னைக்கெல்லாம் BE படிப்போட நிலைமை என்ன? ஒழுங்கா மாடு மேய்க்க போறியா இல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டோமா அப்படின்ற அளவுக்கு மட்டமா போயிடுச்சா இல்லையா? அதுக்கடுத்து அதோட பெரிய கொடுமை, வருஷத்துக்குங்க இந்த நாட்டில் 2 லட்சம் இன்ஜினியர் வெளில வரான். ஆனா ஹெலிகாப்டர் வாங்க நம்ம இட்டாலிக்கு தான் போவோம். அப்ப என்ன இது? அதுக்கடுத்து நான் கேட்குறேன், இன்ஜினியரிங் சாதனை பண்ணிட்டீங்களே, ஒன்றும் பண்ண வேணாம். சென்னை விமான நிலைய கண்ணாடி 100 முறை விழுந்துருக்குது. அதை மட்டும் சரி செஞ்சிருக்கும் பார்ப்போம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு ஒரு கண்டுபிடிப்புக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அமெரிக்கா நாட்டுக்காரன் என்ன பண்ணனா 500 அடி தொண்டானா. அப்போ டெலிஃபோன் ஒயர் வந்துச்சு, நாங்கள் அப்பயே டெலிஃபோன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. அது சைனா நாட்டுக்காரன் 1000 அடின்னு தோன்றிருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா EB ஒயர் வந்திருக்கு, நாங்கள் அப்பயே கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா. நம்மால் தோணா 500 அடி தோணா ஒன்றும் வரல, 1000 அடி தோணா ஒன்றும் வரல, சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் அப்பொழுதே ஒயர்லெஸ் கண்டுபிடித்திருக்கிறோம்னு உடான்னு சொல்லிட்டோம். இப்படி உடான்னு சொல்ற தலைமுறையாக தான் தலைமுறையை போயிட்டு இருக்கு. அடுத்து IT கம்பெனி வைத்திருக்கிறோம். நான் கேட்குறேன், IT கம்பெனி வச்சிருக்கீங்களே, நீங்க என்ன சம்பாதிப்பீங்க? எங்கால் OMR பக்கத்துல ஒயின் ஷாப் பக்கத்துல பெட்டி கடை வச்சிருக்கான் பாருங்க, அவன் சம்பாதிக்கிறவங்க IT கம்பெனி என்ன பெருசா சம்பாதிச்சிட போகுது? ஒயின் ஷாப் பக்கத்துல பெட்டி கடை வச்சிருக்காங்க, உண்மையிலேயே பெரிய பணக்காரன். நீங்க என்ன படிப்பு படிச்சு என்ன சம்பாதிச்சு என்ன யூஸ்? அதுக்கடுத்து இன்றைய இளைஞர்களுக்கு பொறுமை கிடையாது. ஒரு ஆள் யோசிக்கிற பார்த்தா காலையில கடை போட்டுவார் போலியா? அப்படியா?
உங்க ஐடி, உங்க இன்ஜினியரிங் எல்லாமே என்ன திங்கக்கிழமை வேலைக்கு போடானா நடுங்கிற ஆளுங்க தானே நீங்க எல்லாம். ம். இதுல என்ன உங்களுக்கு பெருமைன்னு நான் கேட்கறேன். ம். அதுக்கடுத்து இளைஞனுக்கு பொறுமை கிடையாதுங்க. ஒரு 108 ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அது பின்னாடியே போனா வேகமா போலான்னு கண்டுபிடிச்சு போறான். இவெல்லாம் எங்கேயாவது ஒரு மனிதநேயம் இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். சிக்னல்ல 120 வினாடி நிக்க கூட ஒரு தகுதியற்றவனா ஒரு 120 வினாடி 2 நிமிஷம் நில்றா அப்படின்னா முடியல. அங்க இன்னும் 20 செகண்ட் இருக்கும்போதே வண்டி எடுத்துட்டு பறக்கறானே. அப்ப இவனால நாட்டுக்கு என்ன பெருமைன்னு நான் கேட்கிறேன். அடுத்து ஒரு பெரிய செருப்பு கடையில போயிட்டு ரூ. 999 செருப்பு வாங்கி ரூ. 1000 கொடுத்துட்டு ரூ. 1 சில்லறை இல்லைன்னா நோ தேங்க்ஸ் அப்படின்ட்டு வரான். வெட்ல கடலை விக்கிற ஆயா கிட்ட ரூ. 5 கடலையா ரூ. 4 தான்னு பேரம் பேசுறானே. அப்ப இவன் தான் அந்த நாட்டுக்கு பெருமையா? நான் நிறைவா ஒரு செய்தி வச்சு முடிச்சுக்கிறேன். சரி. வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணானா, நம்ம நாட்டை சுத்தி பார்க்க வந்தானா. அப்ப திருக்கடையூர் போயிருக்கிறான். திருக்கடையூர்ல உங்களுக்கு என்ன ஃபேமஸ்ன்னு தெரியும். 60 கல்யாணம் 70 கல்யாணம் அங்க பண்றாங்க. அங்க வயசான தம்பதிகள் பண்றத பார்த்துட்டு வெள்ளைக்காரனுக்கு ஒன்றும் புரியல. இவங்க 2 பேருக்கும் எத்தனாவது கல்யாணம் அப்படின்னு நம்ம ஆள்கிட்ட கேட்டிருக்கான். டேய் எத்தனாவது கல்யாணம்லாம் கிடையாதுடா. இவரும் அவங்களும் வந்து ஒண்ணா சேர்ந்து 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு அவன் ஆச்சரியம் போயிட்டான். என்னது 2 பேரும் 60 வருஷமா? ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா. ஏன்னா அவன் நாட்டை பொறுத்த வரைக்கும் மை சில்ட்ரன் யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன்ற கலாச்சாரம். ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 60 வருஷம் 70 வருஷம் ஆனாலும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய கலாச்சாரமும் பண்பாடும் கொண்ட இந்திய நாட்டில் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? லிவிங் டுகெதர், தாலி கட்டாமையே வாழ்றதுன்னு கலாச்சாரத்தை கொண்டு வந்துருச்சு உங்க இளைய தலைமுறை. படத்துல காட்டுறாங்க, பார்ல தாலி கட்டுறதா காட்டுறாங்க. அப்படின்னா எவ்வளவு புனிதமான சடங்கு, எவ்வளவு கொச்சையாக்கிறீங்க அப்படின்றத கேட்கும்போது நிறைவாயின் செய்யோடு முடிக்கிறேன். காந்தியை பார்த்து சர்ச்சில் கேட்டாராம், உங்க நாட்டில் தான் நான் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுட்டு போயிட்டுனே, இந்த சுதந்திரத்தை வச்சு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னாராம். அதுக்கு காந்தி சொன்ன பதில் நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டியது உண்மைதான். நீ என் நாட்டில் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுட்டு போயிட்ட. ஆனா ஒருத்தர் தடுக்கி விழுந்தா இன்னொருத்தர் தாங்கி பிடிக்கிற இறக்க குணம் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம். அன்னைக்கு காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்டின்ற சூழல் தானே போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது ஒரு வயதான அம்மா தான் சொன்னாங்க, எனக்கு ஒரு சன் 2 பெண், ஆனால் இந்த சன்னும் பெண்ணும் கை கொடுக்கவில்லை, நான் வாங்கிய பென்ஷன் தான் கை கொடுக்கிறதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, ஜிம்மியை தூக்கி கொண்டாடுற நீங்க உங்க அம்மாவையும் அப்பாவையும் கொண்டாட மறந்த தலைமுறையா போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது இளைஞர்களே காதலியுங்கள், காதலில் விடும் சந்தியாவை அல்ல, சிக்கலில் தவிக்கணும் இந்தியாவை என்று தெரிவித்துக் கொண்டு நடுவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். தலைச்சிக்கு அப்படி ஒரு வரியா தொகுத்து சொன்னார் பார்த்தீங்களா? ஒத்து வரல பஞ்சா. அது மாதிரி தான் இன்னைக்கு நிலவரம் இருக்கு. அந்த வகையில் தாமரை கொடிக்கு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுங்க.